ஹாய் காய்ஸ், இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வெந்தய கஞ்சி தான் பண்ணியிருந்தேன். இந்த வெந்தய கஞ்சி பார்த்தீங்கன்னா பச்சரிசி, பாசிப்பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம் இது எல்லாம் நல்லா வேக விட்டுட்டு ஃபைனலாக வெல்லமும் திருவண்ண தேங்காவும் மட்டும் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து இன்னைக்கு ரொம்ப சிம்பிள் லஞ்ச் தான். ரசமும் வெண்டைக்காய் ஃப்ரையும் தான் பண்ண போகிறேன். அதுக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெண்டைக்காய் சேர்க்க வேண்டியதான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வந்து தனியாகவே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அப்புறமா வந்து வெங்காயம் தக்காளி கூட சேர்ப்பாங்க. பட் நான் வந்து டைரெக்டாகவே வந்து வெங்காயம் தக்காளி கூட வெண்டைக்காவை சேர்த்துட்டேன். காரத்துக்கு மட்டும் கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ண வேண்டியதான். என்னடா தாச்சி இப்படி இருக்கேன்னு யாரும் தப்பா நினைச்சிடாதீங்க. இந்த தாச்சி வந்து நாங்கள் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதனால தான் இப்படி இருக்கு. பட் இதில் சமைக்கும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால தான் நாங்கள் இன்னும் மாற்றாமல் வச்சிருக்கோம். கொஞ்சமாக வந்து எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணியாச்சு. இங்கே வந்து வெண்டைக்காய் பொரியல வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு தான் எங்கள் வீட்டில் லஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்